வணக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலக்கு கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதலே பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கோயம்பேடு, வடபழனி, கோடம்பாக்கம், எழும்பூர், பாரிமுனை, மயிலாப்பூர், அயனாவரம், வெள்ளிவாக்கம் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் வடசென்னை பகுதிகளான வியாசர்பாடி, வள்ளலார் நகர், திருவொற்றியூர், கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பகல் 1 மணி வரை இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி டு சென்னை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும், இதனால் 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் வெப்பநிலை சற்று அதிகரிக்கும் எனவும் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். முன்னதாக மற்றொரு பதிவில் தென் தீபகற்பத்தில் மிகவும் குளிரான மலைவாசலமாக உதகமண்டலம் தொடர்வதாகவும், அங்கு நேற்று குறைந்தபட்ச வெப்பநிலை 5.4 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மழைக்கு பின்பு பார்த்தோமெனால் ஒரு சில பகுதிகளில் கடும் குளிர் நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையில் கடும் குளிர் நிலவி வருகிறது. ஒரு சில பகுதிகளில் 0 டிகிரி பதிவாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இரவு நேர வெப்பநிலை உயர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பிரதீப் ஜான் அவர்கள் கணித்திருக்கிறார்.